இன்றைக்கி வள்ளியத் சமையல் மீன் குழம்பு வைக்க போகிறோம். கெண்டை மீன், விரால் மீன் ரெண்டும் வாங்கியிருக்கேன். ஒரு 3 கிலோ வாங்கினோம். அதில் ஒரு 1.5 கிலோ போல் பிசைஞ்சு வச்சுட்டோம். மிச்சம் 1.5 கிலோ குழம்பு. அதுக்குள்ளே புளி 1/4 கிலோ அளவு புளி, 1/4 கிலோ புளி போட்டுறணும். அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். புளி, மிளகாத்தூள், தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், மல்லித்தூள், வெங்காயம், மாங்காய். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளியை அடித்து வச்சுருக்கேன். அதில் போட்டு ஊற்றிக்கிறதுக்கு. இப்போ குழம்பு தாளிக்கிறது. இந்த அளவு வெந்தயம், சோம்பு குழம்பு தாளிக்கிறதுக்கு. கறிவடகம் போட்டுக்கலாம். கறிவடகம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இது ரெண்டில் போட்டு வெங்காயத்தை வதங்க விட்டு செய்யலாம். இது கறிவடகம் வச்சுருக்கேன். குழம்பு மீன் குழம்புல போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வச்சிடலாம். எல்லா ஜாமானும் போட்டு செய்கிறது. ஒரு நாள் உங்களுக்கு இது கறிவடகம் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நாள் செஞ்சு போட்டு வரேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சோன்னா போட வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு, இந்த புளி கரைசலில் போட்டுக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள், நாலு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய். அதில் கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி அடித்து வச்சுருக்கிறத இதில் ஊற்றிக்கணும். இது மாதிரி இதை கலக்கி வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ உப்பு போடணுமோ போட்டுக்கோங்க, காரம் போடணுமோ போட்டுங்க. இது எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் இது மாதிரி போட்டு இதை வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே திட்டமாக இருக்குது. நான்வெஜ்ஜு செய்யும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், மீன், கறி, சிக்கன் எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போட்டுட்டாக்கா நல்லது, நல்லாயிருக்கும். எந்த வாடையெல்லாம் இல்லாமல், மீன் வாடையெல்லாம் இல்லாமல் இருக்கும். 2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த வெந்தயம், சோம்பு, கறிவடகம் 3 போடுறோம். கறிவடகம் இல்லைன்னா அதனால் பரவாயில்ல, இது 2 மட்டும் போட்டு தாளிக்கலாம். இருக்கிறதுனால போடுறோம், இல்லைன்னா அதனால் கறிவடகம் இல்லைன்னா இதில் மட்டும் போட்டு தாளிங்க. இடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுருங்க. இப்போ சின்ன வெங்காயம் அரிஞ்சது, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு ரொம்ப சிறந்து வரணும். வெங்காயம் நல்லா மொறுன்னு வரணும், தீஞ்சிடக்கூடாது. ஆனால் நல்லா செவக்கணும். இதை தாளிக்கும் போதே மீன் குழம்பு வாசம் வந்துடும். அந்த மாதிரி அந்த வெங்காயம் இது நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குற மட்டும் நல்லா சிகப்பாக ஆகணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளி போட்டால் இது வதங்காது. சின்ன வெங்காயம் வதங்கணும். வதங்கிறதெல்லாம் வத்த குழம்பு வச்சாலும் புளிக்குழம்பு வச்சாலும் இந்த வெங்காயம் வதங்கி வந்ததுனாக்கா தனி சுவையாக இருக்கும். குழம்பு மணமாக இருக்கும். இந்த பெரிய வெங்காயம் போடுற அளவுக்கு சின்ன வெங்காயம் பாதி போட்டால் போதும். சின்ன வெங்காயம் விலை அதிகம்னு நினைக்கிறது. ஆனால் பெரிய வெங்காயம் போடுற அளவில் பாதி போட்டால் சின்ன வெங்காயம் போதும், அந்த வாசனை அதுக்கு வந்துடும். அதனால் சின்ன வெங்காயம் போடுறது தான் நல்லது. இந்த அளவு வந்துட்டோம். இந்த அளவு வந்துவிட்டு தக்காளியை போடுங்க. ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. அடிச்சிருக்க தக்காளியை இது வதங்கினதுக்கப்புறம் அடிச்சிருக்க தக்காளியை இதில் ஊற்றிடணும். அடிச்சிருக்கிற 4 தக்காளி ஒரு 2 தக்காளி அளவு அதில் ஊற்றிட்டு பாக்கியை இதில் ஊற்றி வதக்கணும்.
வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் வதக்கணும். வதங்கினோன்னே அந்த குழம்பு எடுத்து ஊற்ற வேண்டியது. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இது மாதிரி பக்குவமாக செஞ்சுட்டு குழம்பு ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும். இல்லை சும்மா அரைச்சி போட்டு இது பண்ணோம்னாக்கா நல்லா இருக்காது, டேஸ்ட் வராது. இப்போ இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், சோம்பு, புளி எல்லாம் ஒன்றா ஊற்றி கரைச்சி வச்சுட்டோம். அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். எல்லாம் திட்டமாக இருக்குது. நம்ம போட்டது கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிச்சோடனே மீனை போட வேண்டிய. மீன் போட்டு ஒரு கொதி விட்டு நிப்பாட்டி மூடிட வேண்டியதுதான். அவ்வளோதான் மீன் குழம்பு. மீன் குழம்பு கொஞ்சம் எல்லா குழம்போட கொஞ்சம் புளிப்பு கூட வச்சா தான் நல்லாயிருக்கும். அதை மீனெல்லாம் இழுக்கும்போது அந்த குழம்பு கரெக்டாக ஆகிடும். வைக்கும்போது புளிப்பு கொஞ்சம் கூட வச்சா அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கெட்டியாக வச்சுக்கணும். இது மாதிரி குழம்பு கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக வச்சிடக்கூடாது. குழம்ப கெட்டியாக வச்சுட்டு மீனை போட்டு கொதிக்க விட்டோன்னா குழம்பு தண்ணி ஆகிடும். அப்போ சாப்பிட்ற அளவுக்கு திட்டம் வந்துடும். இந்த அளவு கெட்டி வைக்கணும் குழம்பு. மீன் குழம்பு இந்த அளவு கெட்டியாக வைக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு அதில் மாங்காய் பிடிக்காதவங்க போட்டுக்காமல் இருக்கலாம். மீன் குழம்பு மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். சில பேருக்கு மாங்காய் வாசம் பிடிக்காதுன்னா போடாமல் இருந்துக்கலாம். மாங்காய் போட்டாச்சு. நல்லா கொதிக்குது. இந்த மீன் அள்ளி போட போகிறோம். போட்ட உடனே சூடு வரங்காட்டி இந்த மாதிரி கரண்டியால் கிண்டிடணும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கரண்டி போட்டால் மீன் இனிமேல் ஒரு வாட்டி கிண்டினதோட சரி. இனிமேல் கரண்டி போடக்கூடாது. இந்த இதை எடுத்துக்கிட்டு இப்படி தான் செய்யணும். இதிலே வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. கொதிக்கணும். மீனை போடணும். ஒரு கிண்டிட்டு அடுத்ததெல்லாம் இது மாதிரி தான் செய்யணும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகும்போது கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் பால் விட்டிங்கன்னா புளிப்பு கூட இருந்தாலும் உரப்பு கூட இருந்தாலும் உப்பு கூட இருந்தாலும் எல்லாமே இதை ஊற்றிட்டோம்னாக்கா அது அப்படியே மட்டாயிடும். ரெடி ஆகிடுச்சு. நிப்பாட்டிடலாம். குழம்பு அடுப்பு நிப்பாட்டிடலாம்.